தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து எஞ்சிய 26 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. 26 மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம், 9 மாவட்டங்களின் பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமும் முடிவடைகின்றன. இந்த நிலையில் 9 மாவட்டங்களின் உள்ளாட்சி அமைப்புகளை முன்கூட்டியே கலைத்துவிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்போவதாக சில நாட்களாக வதந்தி பரவி வருகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் அதனை யாரும் வேண்டாம் என்று வழக்கறிஞர் தனபால் கூறியுள்ளார். என்ன பொறுத்தவரையில் வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த 9 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளை கலைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 243E உட்பிரிவு 4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய பதவியை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்தினால் அந்த தேர்தலை நடத்தி மீண்டும் பதவிக்கு வருபவர்கள் கலைக்காமல் இருந்தால் எவ்வளவு காலம் அவர்கள் இருந்திருக்க முடியுமோ அந்த கால அளவிற்கு மட்டும்தான் இவர்கள் பதவி வகிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது மீதமுள்ள 2 ஆண்டு காலத்திற்கு மட்டும்தான் இவர்களுடைய பதவி காலம் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.